வந்து சீமான் பேசுறாருல அணிலன்றாப்ல நீ வந்து ஒரே இதை வந்து டெபாசிட் ஏச்சி காட்டு. சித்திரை திருவிழாக்கு அப்புறம் மக்கள் இவ்வளவு கூட்டம் வந்ததுன்னா தளபதிக்காக மட்டும்தான். விஜய் தவிர எந்த கொம்பனாலையும் தமிழ்நாட்டை பிடிக்க முடியாது. இந்த மாதிரி கூட்டத்தை பார்க்க முடியாது தலைவரே. அட என்னங்க சொல்றீங்க? நம்ம மஞ்சு குரூப்ஸின் ப்ளூ ஸ்பாட் 3.0ல ஃபேஸ் 2 பீச் வில்லா புக்கிங்ஸ் ஓபன் ஆகிடுச்சா? அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள், டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மொத்த அரசியல் கட்சியுமே காதல உற போறாப்புல இன்னைக்கு ஒரு நாள். இன்னைக்கு சுற்றுலாக்கு கூட்டம் போய் தேடி பாத்துருக்கீங்களா? காலைல நேற்று 2 நாள்ல இருந்து கூட்டம் வந்துட்டு இருக்கு. கொடுத்த விமர்சனம் எந்தெந்த விமர்சனம் வந்துச்சோ அது எல்லாருக்குமே பதிலடியா இருக்கும். 20 லட்சம் பேருக்கு மேல எதிர்பார்க்கலாம். குடும்பமே வந்திருக்கோம். எங்க வீட்டு திருவிழா இது. எல்லாமே அண்ணா தம்பி எல்லாமே எங்க ரிலேஷன் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க. சீமான் அவர்கள் ரொம்ப கடுமையா முதலே சொன்னதாங்க, ஹேட்டர்ஸ் இக்னோர் பண்ணிட்டு போயினே இருக்கணும். நம்ம வேலையை நம்ம கரெக்டா செஞ்சு போயினே இருக்கணும். அவ்வளவுதான். இது வந்து மதுரையே வந்து விஜய்க்கு தான். மதுரையே விஜய் தான். தலைய ஸ்பீச்சுக்கு தான் வெயிட்டிங். எவ்வளவு நேரம் பேசுறது முக்கியம் கிடையாது. என்ன பேசுறது தான் முக்கியம். நன்றி. யாரு எலெக்ஷன் நம்ம தான், கலெக்ஷன் நம்ம தான். ஓகே ஓகே. ஒண்ணு என்னன்னா, ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்காத ஆளு கூட இங்க தளபதியை கம்பேர் பண்ணக்கூடாது. மாற்றம்னு வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த மாற்றம் வந்துட்டு 2026ல எல்லாருமே பார்ப்பாங்க. இந்த புழுகு ஏற்படும் போது மழை பெய்ற மாதிரி நெருக்கடி ஏற்படும் போது தகுதியான மனிதர்கள் அதுவே ஆட்டோமேட்டிக்கா உள்ள கொண்டு வந்து சேர்த்துரும். 2026ல நம்ம தான் ஜெயிக்கிறோம். தமிழ்நாட்டை இவரை தவிர வேற யாரும் பிடிக்க முடியாது. இந்த மாதிரி அறிஞர் அண்ணா எம்ஜிஆருக்கு அப்புறம் அடுத்த ஒரு பெரிய ஒரு கூட்டம் கூடுறதுனா தளபதி விஜயகாந்தி தான். விஜய் தவிர எந்த கொம்பனாலையும் தமிழ்நாட்டை பிடிக்க முடியாது. இந்த மாதிரி கூட்டத்தை பார்க்க முடியாது தலைவரே. வணக்கம். நாங்க திருச்சி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதி கதிரவன் தலைமையில வந்திருக்கோம். எவ்வளவு தடைகள் வந்தாலும் இந்த மாநாடு சிறப்பா நடைபெறும். இன்னைக்கு யார் யார் இந்த மாநாடு நடக்க கூடாதுன்னு எவ்வளவு பிரச்சனையை கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரோட மூஞ்சிலையும் கரிய பூசுற மாதிரி இன்னைக்கு இந்த மாநாடு நடக்கும். அடுத்த முதல்வர் தளபதி. எப்படி பாக்குறீங்க? நிறைய விமர்சனத்துக்கு மத்தியில இந்த மாநாடு வந்து நடக்குது. விமர்சனம் நாங்க நல்லா வரணும்னு தான் நிறைய விமர்சனம் பண்றாங்க. இதுவே எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தான். இன்னைக்கு என்ன பேசுவாருன்னு எதிர்பார்க்கறீங்க? என்ன பேசுவாங்கன்னா, நம்ம மக்களுக்கு என்ன செய்யணும், எங்களை வந்து என்னென்ன பேசினாங்க அவங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கற மாதிரி அண்ணாவோட பேச்சு இருக்கு. ரசிகர் கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் கண்டிப்பா மாறும். ரசிகரோட கூட்டம், ரசிகர்களோட ஃபேமிலியோட கூட்டம் எல்லாம் சேர்ந்து அண்ணனுக்கு மட்டும்தான் எங்களோட ஓட்டு. நன்றி. சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருவண்ணாமலையில இருந்து வரலாம். ஓகே, எப்படி இருக்கு மாநாடு? பாக்குறதுக்கு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு. அந்த 4 மணிக்கு மேலதான் வந்து மாநாடு நடக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இப்பவே அந்த அளவுக்கு கூட்டம் வந்துடுச்சு. நாங்க எதிர்பார்க்கவே யாருமே இந்த கூட்டத்தை. ஓகே, என்ன பேச நினைக்கிறீங்க விஜய் அவர்கள்? நிறைய விமர்சனங்கள் வந்து அவர் மேல வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு எல்லாமே இன்னைக்கு பதிலடியா இருக்கும். தலைவர் கண்டிப்பாக கொடுத்த விமர்சனம் எந்தெந்த விமர்சனம் வந்துச்சோ அது எல்லாருக்குமே இன்னைக்கு பதிலடியா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. எவ்வளவு பேர் வருவாங்க? நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. 20 லட்சம் பேருக்கு மேல எதிர்பார்க்கலாம். எப்ப கிளம்புனீங்க? எப்படி வந்தீங்க? நாங்களாம் நேத்து நைட் 10 மணி இருக்குமா, 10 மணி போல கிளம்புனோம். இன்னைக்கு டைம் 8 மணியா, 8 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். இருக்காதுன்னு நினைச்சோம். வந்தா காலையில சீக்கிரமா வந்துடும். முன்னாடி வரேன்னு பார்த்தா எங்களுக்கு முன்னாடி எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. விருதாச்சலத்துல வரும், கடலூர் மாவட்டம். நாங்க வந்து விருதாச்சல தொகுதியில இருந்து வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50 வேனுக்கு மேல நாங்க வந்திருக்கோம். உங்க வீட்டுல இருந்து யாரும் வந்திருக்கீங்க? எங்க வீட்டுல குடும்பமே வந்திருக்கோம். எங்க வீட்டு திருவிழா இது. நாங்க இதை வந்து எப்படி பாக்குறோம்னா, எங்க வீட்டுல ஒரு திருவிழாவோ இல்ல எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா எப்படி இருக்குமோ அதை தாண்டி பிரம்மாண்டமா நாங்க பாக்குறோம். நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல. லேடிஸ்க்கு அவ்வளவு சப்போர்ட். எல்லாமே அண்ணா தம்பி எல்லாமே எங்க ரிலேஷன் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. லேடிஸ் அவ்வளவு நல்லா ஃப்ரீயா நாங்க ஃபீல் பண்றோம். அப்படின்னா அண்ணா வரதை யாராலும் தடுக்க முடியாது. அதுக்காக எத்தனை பேர் எது சொன்னாலும் அதை பத்தி நான் கவலைப்படல. கண்டிப்பா அண்ணனா முதல்வரை ஆக்குறோம். மாநாடு வேற லெவல்ல பாக்குறோம். விக்கிரவாண்டியோட இது ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப இன்னும் ரொம்ப பெருசா இருக்கு. நல்லா இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? பிரம்மாண்டமான மாநாடு. தலைவர் சொன்னாரு பாதுகாப்பா வாங்குங்க, அதை மீறி நாங்க வந்து பாதுகாப்பா வந்துக்கணும். இன்னும் பல கோடிகள் மக்கள் வந்துக்கிறாங்க. இறங்குது. பலாயிரம் கோடிகள் மக்கள் வந்தாங்க. அவர் சந்திப்போம் கண்டிப்பா. 2026 சிஎம் விஜய். விஜய் எங்க இருந்து வரீங்கம்மா? விக்கிரவாண்டில இருந்து வரீங்களா? போன வருஷம் உங்க ஊர்ல மாநாடு நடந்துச்சு. இப்ப இது எப்படி பாக்குறீங்க? அதே மாதிரிதான்
பாக்குறோம். எதுவா இருந்தாலும் எங்க ஊரு தான் கெத்து. ஓகே ஓகே. உங்க ஊரை விட அதிக பேர் வருவாங்க. அதிக பேர் வந்தாலும் எப்பவும் சொல்றது என்னது முதல் மாநாடு நடந்துச்சு அங்கதான். ஓகே ஓகே ஓகே. எப்படி இருக்கு அங்க இருந்து இங்க வர்றீங்க? போன வருஷம் உங்க ஊர்ல நடந்துச்சு, இப்ப மதுரையில் நடக்குது, எப்படி பாக்குறீங்க? சந்தோஷமா தான் இருக்குது. வர ரிஸ்கா இருந்தாலும் இது நம்மளுக்கு ஜாலியா இருக்குது. அவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஏன் வரணும்? தளபதிக்காக தான் வரும். சித்திரை திருவிழாக்கு அப்புறம் மக்கள் இவ்வளவு கூட்டம் வருதுன்னா தளபதிக்காக மட்டும்தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆளுங்கட்சியா தமிழக வெற்றி கழகம் உட்காரும். தளபதி தான் முதலமைச்சர். நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க. சீமான் அவர்கள் ரொம்ப கடுமையா முதலே சொன்னதாங்க, ஹேட்டர்ஸ் இக்னோர் பண்ணிட்டு போயினே இருக்கணும். நம்ம வேலையை நம்ம கரெக்டா செஞ்சு போயினே இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப போன வருஷம் கூட நம்ம விக்கிரவாண்டி மாநாட்டுல எல்லாம் வந்து இந்த மாதிரி கூட்டம் வந்து ஒரு 11 மணிக்கு மேலதான் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இப்பவே பார்த்தா நிறைய பேர் உள்ள வர ஆரம்பிச்சு. இதை எப்படி பாக்குறீங்க? அது அந்த இடத்துக்கு பொறுத்து இருக்கு ப்ரோ. அங்க இடம் கொஞ்சம் கம்மி தான், அங்க இடம் தரல. அதனால இப்ப இடம் இங்க பெருசா இருக்கனால மக்கள் அதிகமா வர ஆரம்பிச்சாங்க. எல்லா ஸ்டேட்ல இருந்து வராங்க. கூட்டத்தை பாத்திருக்கீங்களா? அதோட 2.0 ப்ரோ. இது வந்து மதுரையே வந்து விஜய்க்கு தான். மதுரையே விஜய் தான். எப்படின்னா மதுரைக்காண்டி வந்திருக்கோம் நாங்க. தலைய ஸ்பீச்சுக்கு தான் வெயிட்டிங். மொத்த அரசியல் கட்சியுமே கதை உர போறாப்புல இன்னைக்கு ஒரு நாள். அந்த கதை உர நாளுக்கு தான் இந்த போல கூட்டமே பாத்துங்க. என்னைக்கா சித்திரத்துள்ளாக்கு இவ்வளவு கூட்டம் போய் தேடி பாத்திருக்கீங்களா? காலைல நேற்று 2 நாள்ல இருந்து கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. எந்த மாநாட்டுக்கு இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. தலைவன் ஒரு டைம் மொத்த பகறதுக்காண்டி வந்துகிட்டு இருக்கு. அம்பட்டு கூட்டமும் எல்லாரும் கூட்டையும் பாத்துக்கோங்க. 2026 வந்து நம்ம சின்ன கட்சின்னு சொல்றாங்க. சின்ன கட்சி தானே. சின்ன கட்சியா முட்டி பாப்போம். முட்டி பாத்துட்டு எவன் ஜெயிக்கலான்னு பாத்துக்கலாம். ஒரே வார்த்தையா முட்டினா பாத்துக்கலாம். சின்ன கட்சி அவருக்கு பேச தெரியலன்றாங்க. அவர் இன்னைக்கு என்ன பேசுறாருன்னு வந்து நீங்க எல்லாருமே பாருங்க. எவ்வளவு நேரம் பேசுறது முக்கியம் கிடையாது, என்ன பேசுறதுதான் முக்கியம். அவர் பேசினாலும் மொத்த கட்சியும் அலற விடணும். இல்ல, சீமான் அவர்கள் வந்து விஜய் வந்து ரொம்ப ஆரம்பத்துல புகழ் தள்ளிட்டு இருந்தாரு. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா கடுமையான விமர்சனம் வச்சிருக்காரு. அனில் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் சொல்லிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து மாநாடு இவ்வளவு மாநாடு போட்டுக்காருல. இவ்வளவு மாநாட்டுல வந்து ஒரு 5 லட்சம் பேரை கூட்டம் முடிச்சா. போன வாட்டி விக்கிரவாண்டி மாநாடுல எவ்வளவு பேர் கூட்டம் வந்துச்சு. இதே மதுரை வந்து ஃபுல்லா தென் மாவட்டம் ஃபுல்லா வருங்க. எவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. இப்போ வந்து சீமான் பேசுறாருல, அணிலன்றாப்ல. நீ வந்து ஒரே இதை வந்து ஜெயிச்சு காட்டு. ஒரு மதுரையில நின்று ஜெயிச்சு காட்டு. மதுரையில நின்று ஜெயிச்சு காட்டு. அழகர் கூட எல்லாம் கம்பேர் பண்றாங்க. சித்திரை திருவிழா அழகர் கூட எல்லாம் கம்பேர் பண்றாங்க. கள்ளழகர் ப்ரோ, கள்ளழகரை பார்க்க தான் நான் வந்திருக்கோம். அந்த அழகரை பார்த்துட்டேன் ஏப்ரல் மாசம். இப்ப இந்த கள்ளழகரை நான் வந்து ஆகஸ்ட் மாசம் பாக்குறேன். அவ்வளவுதான் முடிஞ்சு. சித்திரை திருவிழா மதுரையே கொண்டாடுற ஃபங்க்ஷன் வந்து மாநாடு தமிழ்நாடே கொண்டாடுற ஃபங்க்ஷன். ஓகே ஓகே. சித்திரை திருவிழா மதுரை மட்டும்தான். மாநாடு வந்து நீங்க வந்து எல்லாரும் பாருங்க. எல்லாரும் நீங்க பேசுறீங்க. 4 நாள் பிளாஸ்ட் மிஷின் மாநாடு தான். ஓகே ஓகே, நன்றி. எலெக்ஷன் நம்ம தான், கலெக்ஷன் நம்ம தான். ஓகே ஓகே. ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்காத ஆளு கூட இங்க தளபதியை கம்பேர் பண்ணக்கூடாது. மொத்தம் 30 லட்சம் 20 லட்சம் ஓட்டு வாங்கின ஆளுக்கும் ஒரு மாநாட்டுக்கே 30 லட்சம் ஆள் கூடுற மாநாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே ஓகே. அதனால கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி தலைவர் ஆணையம். சரி, ஓகே. மாற்றம்னு வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த மாற்றம் வந்துட்டு 2026 எல்லாருமே பார்ப்பாங்க. அதை கண்டிப்பா நம்மளும் பார்க்க தான் போறோம். அதுக்கான ஒரு முதல் முயற்சியா இந்த மாநாட்டை பார்க்கலாம். நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான நண்பா ரசிகர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பா நண்பிகள், உண்மையிலே சொல்றேங்க, இந்த புழுகம் ஏற்படும் போது மழை பெய்ற மாதிரி நெருக்கடி ஏற்படும் போது தகுதியான மனிதர்கள் அதுவே ஆட்டோமேட்டிக்கா உள்ள கொண்டாந்து சேர்த்துரும். அங்க ஒருத்தன் கிளம்பி வருவோம், அடிபட்டு நொந்து நூலாய் அவன் லீடரா மாறுவோம். இயற்கையானது, அதை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார். அதுதான். தேங்க்யூ நண்பா. இன்னைக்கு மாநாடுக்கு வந்துட்டு இருக்கிறீங்க எல்லாரும், குழந்தை குட்டி பெற்றோர்கள் நிறைய பேர் வந்துருக்கீங்க. பார்த்து வீட்டுக்கு போய் சேருங்க நண்பா. தேங்க்யூ நண்பா. அங்க ஊர்ல இருந்து கிளம்புறது ஒரு 6 ஃபார்ம், அது பயங்கர பாசிட்டிவா இருக்கு. இந்த சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போதுலாம் நமக்கு நம்மள அறியாமே ஒரு இது கொண்டு வரல, பயங்கர என்ஜாயபிளா இருக்கு. நாளைக்கு அந்த ஒரு மூமெண்ட் அவர் இந்த ரேம்ப் வாக்ல நடந்து வரும்போது எல்லாரும் கை காட்டிட்டு பண்ணுவாரு. அதை பார்க்க தான் வெயிட் பண்ணுவோம். நீங்க சொல்லும் போது நமக்கே கூஸ்பம்ஸா இருக்கு. அவரு நாளைக்கு என்ன பேசுவாங்க, மோஸ்ட்லி யாரையும் அடிச்சோ இல்லை தாக்கியோலாம் பேச வாய்ப்பே இல்லை. ஆனால் நமக்கு என்ன செய்வாரோ அதை மட்டும் பேசுவார். அதை கரெக்டாக தெளிவாக எல்லாருக்கும் புரியுத மாதிரி பேசுவார். ஸோ அண்ணன் நாளைக்கு வராங்க, கண்டிப்பாக வெயிட் பண்ணிருக்கோம் அண்ணன் பார்க்கறது. அட என்னங்க சொல்றீங்க? நம்ம மஞ்சு குரூப்ஸின் ப்ளூ ஸ்பாட் 3.0 ஃபேஸ் 2 பீச் விலா புக்கிங்ஸ் ஓபன் ஆகிடுச்சா? அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Join CSE, AINDS, Cyber Security, Real Estate Design, MBA and more. Counseling code 1126.